ராம்குமாரின் உடற்கூறு ஆய்வில் எய்ம்ஸ் மருத்துவரை சேர்க்க சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்திருக்கிறது. இதன் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், ராம்குமாருடைய தந்தை தொடர்ந்திருந்த அந்த வழக்கில் அந்த மனுவில் என்ன கேட்டிருந்தார், நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டிருக்குது? கணேஷ், இந்த பார்த்தீங்கன்னா அவரோட ராம்குமாரோட தந்தை பரமசிவன் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். முதல்ல அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சிவஞானம் வந்து அரசு அமைத்த 3 குழுவுடன் கூடுதலாக மருத்துவர் பாலசுப்ரமணியத்தை சேர்த்து ஸ்டான்லி மருத்துவமனையில் நிபுணராக பணிபுரியும் பாலசுப்ரமணியத்தை சேர்த்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவில் திருப்தி அளிக்காது என்ற காரணத்தினால் நேற்று வந்து 2வது அமர்வில் வந்து நீதிபதிகள் முன்னிலையில் வந்து முறையீடு செஞ்சாங்க. அந்த முறையீட்டை ஏற்ற நீதிபதி வந்து நேற்று மதியம் அவசர வழக்காக விசாரித்தார்கள். நீதிபதிகளிடையே கருத்து வேறுபாடு காரணமாக இந்த வழக்கில் வந்து முடிவெடுப்பதில் வந்து சிரமம் இருக்கிறதுனால 3வது நீதிபதிக்கு பரிந்துரைத்தாங்க. அதன்படி வந்து இந்த வழக்கு பார்த்திங்கன்னா இன்று நீதிபதி என் கிருபாகரன் முன்னிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு வந்து மதியம் வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்கப்பட்டது. மத்தியானம் விசாரணை முடிந்து தீர்ப்பு வந்து 5 மணி அளவில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. நீதிமன்ற அலுவல் நேரம் முடிந்த பிறகு நீதிமன்றம் பிரிவான உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கு. அதில் குறிப்பாக இதுவரையிலும் வெளிவந்த தகவலின்படி ராம்குமாரின் தந்தை கோரிக்கையின்படி தனியார் மருத்துவரை அனுமதிக்க முடியாது என்று அவர் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அரசு மருத்துவர் தான் பிரேத பரிசோதனையில் ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு திட்டவட்டமான கருத்துடன் மனுதாரரின் திருப்திக்காக மாநில அரசு மருத்துவர்களுடன் இணைந்து அகில இந்திய மருத்துவக் கழகத்தின் மருத்துவர் ஒருவரை இந்த பிரேத பரிசோதனை குழுவில் சேர்க்கலாம் என்றும் 4 மருத்துவர்கள் கொண்ட குழுவுடன் கூடுதலாக ஒருவர் சேர்த்து 5 மருத்துவர் கொண்ட குழுவாக பெரிதுபடுத்தி மனுதாரர் திருப்தியிடும் வகையில் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும், அதை முழுமையாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி வந்து உத்தரவிட்டிருக்கிறார். மனுதாரர் கோரிக்கை வந்து இன்றைய அளவில் வந்து முழுமையாக நிராகரிக்கப்பட்டது என்றே சொல்லலாம். ஆனால் வந்து மனுதாரர் தரப்பில் மற்றொரு கோரிக்கை வந்து இன்றைய 3வது நீதிபதியான கிருபாகரன் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து கூடுதல் நீதிபதி, அதாவது ஏற்கனவே நேற்று விசாரித்த 2 நீதிபதி, இன்று விசாரித்த 1 நீதிபதி என்ற முழுவதும் இருக்க கூடுதலாக 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வை நாளை நீதிமன்றத்தில் முறையீடு மூலம் கோரிக்கையாக வைக்கப் போவதாக வழக்கறிஞர் சங்கர் சுப்பு தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர் சங்கர் சுப்பு நம்மிடையே தெரிவித்துள்ளார். நாளை காலை நீதிமன்றம் தொடங்கிய பிறகு காலை முறையீட்டு நேரத்தில் வழக்கறிஞர் சங்கர் சுப்புவோ அல்லது மனுதாரர் தரப்பில் விஜயேந்திரனோ ஆஜராகி 3 நீதிபதிகளுக்கு பதிலாக 5 நீதிபதி கொண்ட பெரிய அமர்வை முழுவரும் என்று கூடக்கூடிய 5 நீதிபதி கொண்ட அமர்வை கேட்பதாக வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார்.